குறி சொல்றது இல்ல. வெள்ளையம்மா கெட்டிக்காரி. நடந்தது, நடக்க போறது, நல்லது கெட்டது எல்லாத்தையும் கைய பார்த்தே சொல்லிருமா. நம்ம ரேவதிக்கு பாக்கலாமே, கொஞ்சம் இருமா. ரேவதி, ரேவதி, அவ வெளியே போயிருக்கா. இப்படித்தாமா அவ கல்யாண பேச்சு எடுத்தாலே ஏதாச்சும் தட்டிக்கிட்டே போகுது. ரேவதிமா கைய நான் ஏற்கனவே பாத்துட்டேனே. அப்படியா? அவ கைய பாத்தியா? அவ எதிர்காலம் எப்படி இருக்கும்? நினைச்சபடி மாப்பிள்ளை கிடைப்பானா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணுக்கு ஒரு குறையும் வராது. அவங்க மனசுக்கு ஏத்த மாப்பிள்ளையே கண்டிப்பா கிடைக்கும். வந்ததுக்கு நல்ல வார்த்தையா சொன்னம்மா. கணக்கு பிள்ளை, வெள்ளையம்மா கையில ஒரு 500 ரூபாய் கொடுங்க. இந்த வெள்ளையம்மா கை பார்க்காம காசு வாங்க மாட்டா. வேணும்னா உங்க கையை பார்த்து காசு வாங்கிக்கிறேன். பரவாயில்லம்மா. அன்னைக்கு திருவிழாவில் நடந்த கலாட்டாவில் நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. சும்மா கைய காட்டுங்க. காமிங்க. எதுக்கு? அட காமிங்கம்மா. தாய் பிறக்க வேணும்னு உன்னை தவமிருந்து பெத்தாங்க. ஆன அசைஞ்சி வர, அம்பாரி சுமந்து வர, ஊரே கொண்டாட ஊர்வலமா வந்தவ நீ. சொக்கருக்கு மீனாட்சி சொந்தம்னு வாழ்ந்தவதான். யார் செஞ்ச பாவமோ, இது யார் விட்ட சாபமோ? நந்தவனத்துக்குள்ள நாகம் புகுந்த மாதிரி ஒருத்தன். என்னம்மா? வேண்டாம்மா, என் மனசு சரியில்லை. நான் இன்னொரு நாள் சொல்றேன். பிள்ளைமா, பிள்ளைமா, என்ன இது அதிசயமா இருக்கு? ஒரு நாள் இல்லாத திருநாளா நீ நம்மள தேடி வந்திருக்க? அக்காவை குறி சொல்லாம ஏன் பாதையில் ஓடி வந்த? கேட்கறேன்ல, சொல்லு. என்னையா நம்ம விஷயமே பாதையில நிக்குது, அதை விட்டுட்டு வேற எதையோ பேசிட்டு இருக்கியே. நானும் உன்னை புருஷனா நினைச்சு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டேன். விரலுக்கு சொடுக்கு எடுத்து விட்டேன். நீயும் பொண்டாட்டிக்கு வளையல் போடுற மாதிரி என் கையை தொட்டு காப்பு போட்டு விட்ட. இன்னும் ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. தாலி. அது எப்பயா என் கழுத்துல கட்ட போற? இந்த பேச்ச மாத்திரம் என்கிட்ட வேண்டாம். உனக்கு குறிச்சல் தெரியாத போகாம இருந்திருக்கலாம்ல. பாதியில விட்டுட்டு ஓடி வந்து அக்கா ரொம்ப வருத்தப்படாங்களாம். படிக்காத ஜனங்க கிட்ட குறி சொல்றோன்னு ஏமாத்துற மாதிரி எங்க அக்காவை ஏமாத்த முடியலையா? அதனாலதான் பயந்து ஓடி வந்துட்டியா? யோ, நான் எதுக்கியா பயப்படணும்? படி அளக்குற பரமசிவனே வந்தாலும் பயப்படாம குறி சொல்ற பரம்பரையானாங்க. அக்கா அக்கான்னு உயிரை விடுறியே. போன் போட்டுமா இருக்கிற அந்த அக்கா சுமங்கலி இல்லையா? அமங்கலி. இப்ப கூட இருக்கிறவன் அவங்க புருஷனும் இல்ல, அந்த தாலி அவன் கட்டினதும் இல்ல. அந்த ரேவதி பொண்ணுக்கு அவன் அப்பனும் இல்ல. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? என்கிட்ட சொன்ன இந்த பொய்ய வெளியில போய் யார்த்தையாவது சொன்ன? இந்த நிமிஷமே நீ செத்து போயிடுன்னு சொல்லியிருந்தா கூட உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நான் செத்து போயிருப்பையா. ஆனா நான் சொன்ன ஜோசியம் பொய்ன்னு சொல்லிட்டேன்ல. யோ, இது சாதாரண குச்சி இல்லையா? எங்க குல தெய்வம், எங்களுக்கு சோறு போடுற சாமி. இது சொன்ன வாக்கு உண்மை நீ தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இதை நான் கையில தொட மாட்டேயா. இது அந்த ஐயனார் மேல சத்தியம். भवस्रवस्तमं येषां ब्रह्मणस्पदानश्रण्वन्नोदेशदादनं क्लां भरतनं विष्णुं सुपीवन्नं जगद्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तके प्राणानायम्याम् अमृतं ब्रह्मावोद्भवशुभं ममोभास्ते समस्ते दुर्दक्षे द्वारा श्रीपरमेश्वराज्ञा परमेश्वरप्रीत्यर्थं उपाभ्यां सुदे शोभने मुहूर्ते आद्य ब्रह्मणः द्वितीयप्राप्ते श्वेतपराकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाधिकं तजितमे यजमानस्य शिवसुब्रह्मण्यं नामधेयस्य उद्दिश्य तिलतर्पणं च करिष्ये।
8 வருஷமாயும் பழசு இன்னும் மறக்க முடியல. வெள்ளையம்மாங்க? வெள்ளையம்மா இல்லைங்க, வெளியே போயிருக்கா. பாண்டியரே, முதல்ல அவளை பார்க்க வந்திருக்கீங்க. இந்த நேரம் பார்த்து அவ எங்கேயோ போயிட்டா. இப்பெல்லாம் அவ சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, எதையோ மனசுல நினைச்சிட்டு இருக்கா. 2 நாளா குறி சொல்ல கூட போறது இல்லைங்க. என்னன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா, கண் கலங்குறா. கள்ளமில்லாத அவ மனச நான் காயப்படுத்திட்டேன். அவ பேர் மட்டும் இல்ல, அவ மனசும் இல்லதான். இத பாருங்கடி, மனசுல பட்ட காயத்துக்கு மருந்து போடத்தான் வெள்ளையம்மாவை தேடி வந்திருக்கிறாரு. அப்ப கொஞ்சம் இருங்க, அவ வந்ததும் பார்த்துட்டு போயிடுங்க. பரவாயில்ல, நாளைக்கு பாத்துக்கிறேன். தபால் கார்டுல எழுதுற மாதிரி நறுக்குன்னு 4 வார்த்தை பேசிட்டு போறீங்களே, பின் குறிப்பு அவள்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? என்ன ஒண்ணும் சொல்லாம போறாரு? இதை மட்டும் இங்க வச்சுட்டு போகல, என் மனசையும் வச்சுட்டு போனேன்னு சொல்லுங்க. ஏய், வெள்ளையம்மா வந்துட்டாடி. என்னடி கசப்பு தின்ன வாய்க்கு கல்கண்டு கிடைச்ச மாதிரி உன் ஆளு உன்னை தேடி வந்துட்டு போறான்? ஏன் ஆளா? மாசி பண்ணி மச்ச தொலைக்கிற மாதிரி மச்சா மனச தொலைச்சிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறாடி. கிண்டல் பண்ணாம என்ன விஷயம் சொல்ல போறீங்களா இல்லையா? படுக்கிற பாயவே பாண்டியனை நினைச்சு போடுற சிரிக்கி நீ பாசங்க பண்றியா? ஏய், அவளை குழப்பாதீங்கடி. வெள்ளையம்மா, உன் ஆளு பாண்டியன் இங்க வந்தாரு. அவர் மனச சாமி கிட்ட வச்சுட்டு போயிருக்காரு. போய் எடுத்துக்கடி. அவர் மனசொன்னும் அங்க இல்ல, இங்க இருக்கு. அப்படியா? ஏப்பா லோக்கல் இந்த டிவி சுட்டில ஒருத்தி குறி சொல்லிட்டு அலையறாள. ஆமா. அவ பேர் என்ன? வெள்ளையம்மா. பேர சொன்னோட சோடா முடிய இந்த குதி குதிக்குது. ஆமா, அவளை பத்தி என்ன நினைக்கிற? சத்தியமா நான் யோ, நீ அதுலயே இரு. அவ சொல்ற ஜோசியம் கரெக்டா நடக்குதாயா? அப்படிதான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. சரி, பாண்டிய பத்தி பேச வந்துட்டு சம்பந்தமே இல்லாம ஏன் அந்த பொண்ணை பத்தி கேக்குற? சம்பந்தம் இருக்கியா? பாண்டியனும் வெள்ளையம்மாவும் லவ்ஸ் பண்றாங்கல்ல? ஆமா. வீரத்துல ஜெயிக்க முடியாத விஷயத்த வில்லங்கத்துல தான் ஜெயிக்கணும். தட் இஸ் நாகராஜ ராஜா. ஏய் வெள்ளையம்மா, எங்கடி கிளம்பிட்ட? நான் அவரை பார்க்க போறேன். இந்த ராத்திரி நேரத்துல அப்படி என்னடி அவசரம்? விடிஞ்சதும் போகலாம்ல. நேர பார்த்தே அவரோட நினைப்புல வாழ்ந்துட்டு இருந்தவ அவரே நேரம் வந்துட்டாரு. இனிமே இந்த அம்மா பிடிக்க முடியுமா? போம்மா போ.
நல்ல ஜோசியம் பாப்பியாம என் கையை பார்த்து ஜோசியம் சொல்லு. ஓ ஐ எம் சாரி, வர மாட்டேன், அதான் ரேக தெரியல. ஐ எம் ஃபூல்லா. நான் கண்ட நேரத்துல குறி சொல்றது இல்ல. இதுக்கு நேரங்கள்ல இருக்கு. தனலட்சுமி மட்டும் பார்த்து அவ ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டல. என் ஃபியூச்சர் எப்படி இருக்கு பார்த்து சொல்ல ப்ளீஸ். எங்க தொழில கொலை களவு சொல்ல மாட்டேன். அப்போ என்ன கொலைகாரங்கிறியா? யூ ஆர் கரெக்ட்லா. உனக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த ஊருக்கு தெரியக்கூடாது. தட் இஸ் நாகராஜ ராஜா. ஏய் பிடிடா அவளை. இவன் செயல். நீதானே எசைக்கு பாண்டி? வெள்ளையம்மாவை கொலை செஞ்சதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன். வெள்ளையம்மா உன்னை விரும்பினதுக்கு அடையாளமா உன் பேர் அவன் நெஞ்சில பச்சை குத்தி இருக்கு. ஆனா நீ அக்கா மகளை கல்யாணம் கட்டிக்கணுங்கிற ஆசையில வெள்ளையம்மாவை கொலை செஞ்சுட்டேன்னு நாங்க சந்தேகப்படுறோம்.